இயக்குனர் அட்லியோட இயக்கத்துல உருவான ஜவான் திரைப்படம் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான நிலையில ஜவான் வெளியாகி கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் கடந்துவிட்ட போதிலுமே அவருடைய அடுத்த படம் குறித்த எந்த ஒரு அறிவிப்புமே அதிகாரப்பூர்வமாக வெளியாகல. இந்த நிலையில ஏப்ரல் 8ஆம் தேதி அட்லியுடைய அடுத்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னும், அந்த படம் அவர் ஏற்கனவே இயக்கிய மெர்சல் பிகில் ஜவான் போன்ற திரைப்படங்களுடைய பாணியிலே இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. அட்லி இயக்கத்துல அல்லு அர்ஜுன் நடிக்கும் திரைப்படம் குறித்த தகவல் கடந்த சில மாதங்களாக கசிஞ்சிட்டு இருக்க நிலையில தற்போது இந்த படம் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவலுமே கிடைச்சிருக்கு. மேலும் அவர் ஏற்கனவே இயக்கிய மெர்சல் பிகில் ஜவான் போலவே இந்த படத்திலுமே அல்லு அர்ஜுன் இரட்டை வேடங்கள்ல நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயமுமே இருக்கு. அதாவது ஹீரோவுக்கு இந்த படத்துல எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கோ அதை விட வில்லன் வேடத்திற்கு இருக்காம் அந்த அளவிற்கு கதையை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணியிருக்காரு நம்ம அட்லி அவர்கள். சோ அந்த வில்லன் வேடத்துல முன்பு கமலஹாசன் அவர்களை கேட்கப்பட்டது. கமலஹாசன் அவர்கள் தற்போது 3 அல்லது 4 படங்கள்ல கமிட் ஆகி உள்ளதால அவருடைய கால் ஷீட் கிடைக்கல. அதனடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நாடி இருக்காரு நம்ம அட்லி அவர்கள். ரஜினி சாருமே இந்த கேரக்டர் ரொம்பவே பிடித்து போக அவர் நடிக்க சம்மதம் தெரிவித்துள்ளதாகவே செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.